ஒரு கிராமத்தில் இரண்டு விவசாயிகள் வாழ்ந்து வந்தனர். ஒருவர் பெயர் கிருஷ்ணா, மற்றொருவர் பெயர் ராஜு. கிருஷ்ணாவிற்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. எனவே ராஜுவின் கிணற்றை விலைக்கு வாங்கினார். விலைக்கு வாங்கிய கிணற்றில் நீர் இறைக்க ராஜு அனுமதிக்கவில்லை. காரணம் கேட்டால், நான் உனக்கு கிணற்றை மட்டும்தான் விற்றேன், அதனுள் உள்ள நீரை அல்ல. எனவே நீர் இறைக்க எனக்கு பணம் தர வேண்டுமென்று ராஜு சண்டையிட்டார். மனம் நொந்து போன கிருஷ்ணா மன்னனிடம் முறையிட்டார். மன்னன் மந்திரியை அனுப்பி நடந்ததை விசாரித்தார். விசாரணையில் மன்னன் ராஜுவின் பேராசை பற்றி அறிந்து கொண்டார். ராஜுவிற்கு பாடம் புகட்ட முடிவு செய்தார். கிணறு கிருஷ்ணாவிற்கு சொந்தம், கிணற்று நீர் ராஜீவிற்கு சொந்தம், அப்படித்தானே என்று கேட்டார். அதற்கு ராஜு ஆமாம் மன்னா என்றான். அப்படியானால் கிருஷ்ணாவின் கிணற்றில் இருக்கும் ராஜுவின் நீரை வெளியே எடுத்துவிட வேண்டும், இல்லையென்றால் அதற்கு மாத வாடகையாக 1000 பொற்காசுகள் வழங்க வேண்டுமென்று தீர்ப்பு கூறினார். ராஜு செய்வதறியாது திகைத்து நின்றான். தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டான். ராஜு தனது முழு கிணற்றையும் கிருஷ்ணாவிடம் ஒப்படைத்தான். கிருஷ்ணா சிறப்பாக விவசாயம் செய்தான். கதை காட்டும் நீதி: திடமான உண்மைக்கு முன் சூழ்ச்சி ஒருபோதும் வெல்லாது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.